ஹலோ கைஸ். நம்ம இன்னைக்கு நம்ம தேசபக்தன் கரண்ட் அஃபேர்ஸ் உடைய சிஏ இன் ஷார்ட்ல நம்ம பார்க்கக்கூடிய இம்பார்ட்டண்டா சிஏ என்ன அப்படின்னா, இப்ப ரீசெண்டா சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஒரு ஜட்மெண்ட் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது ரைட் டு ஆக்சஸ் டு ஜஸ்டிஸ் நாட் அப்சல்யூட் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஜட்மெண்ட் வந்து கொடுத்திருப்பாங்க. அதாவது நீதியை அணுகுவதற்கான உரிமை முழுமையானது அல்ல அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல ரைட் டு ஆக்சஸ் டு ஜஸ்டிஸ் அப்படின்றது நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ல ஆர்டிகல் 21க்கு கீழே வரும்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கிறப்போ நமக்கு நல்லா தெரியும், அடிப்படை உரிமை நம்ம இந்திய அரசியலமைப்புல கொடுக்கப்பட்டுள்ள நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்டுன்றதே ஒரு வகையான குவாலிஃபைடு ரைட்டு தானே தவிர இட் இஸ் நாட் யுவர் அப்சல்யூட் ரைட். அதாவது நம்ம இந்திய அரசியலமைப்புல நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமை என்பது ஒரு உண்மையான உரிமை அல்ல. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இட் மீன்ஸ் ஒரு தகுதி உரிமை தான். அதாவது வந்து ஒரு குவாலிஃபைடு ரைட்டு தானே தவிர அது முழுமையா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமையா சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு பேசுவதற்கு உரிமை இருக்கு, அதனால நான் என்ன வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா பேசிட முடியாது. ஸோ யாரையோ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மனது துன்புறுத்துற மாதிரி நான் பேசினாலே, அவங்கள வந்து நான் தப்பா பேசினாலே அவங்க என்ன பண்ணுவாங்க, புகார் அளிப்பாங்க. காவல் நிலையத்துல புகார் அளிப்பாங்க. அப்ப வந்து நம்ம மேல மேல வந்து நடவடிக்கை எடுப்பாங்க. அப்ப போயிட்டு எனக்கு பேசுவதற்கான உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ட பேச முடியாது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க, நீங்க தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள பனிஷ் பண்ணுவாங்க. அப்ப இட் மீன்ஸ் உங்களுக்கு பேசுவதற்கான உரிமை இருக்கு. ஆனா எப்படி பேசணும், என்ன மாதிரி பேசணும்ன்றதுக்கான நெறிமுறைகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதே மாதிரி தான் ரைட் டு ஆக்சஸ் டு ஜஸ்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா அப்சல்யூட் இல்ல. இட் மீன்ஸ் உங்களுக்கான ஆக்சஸ் வந்து இருக்கு, ஆனா அதுக்குன்னு சில நெறிமுறைகள் இருக்கு அப்படின்றதா சொல்லியிருக்காங்க. அப்போ எந்த வழக்குல இது ரிலேட்டடான தீர்ப்பு வந்து கொடுக்கப்படுகிறது அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, பாண்டுரங் வித்தல் கெவின் வர்சஸ் பாரத் சஞ்சார் நிகாம் லிமிடெட் அப்படின்ற வழக்குல வந்து பாத்தீங்கன்னா அந்த பெட்டிஷனர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் ஃபைல் பண்றாரு. அந்த பெட்டிஷனர் வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்என்எல்ல ஒர்க் பண்ண ஒரு எக்ஸ் எம்ப்ளாயி ஒரு ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா போடுறாரு. ஸோ அவரை வந்து டிஸ்மிஸ் பண்ணதை எதிர்த்து ஒரு ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா போடுறாரு. அந்த ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷனை உச்சநீதிமன்றம் வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா தள்ளுபடி பண்றது மட்டும் இல்லாம அந்த பெட்டிஷனருக்கு 1,00,000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஃபைன் போட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரிவோலஸ் லிட்டிகேஷன், அதாவது வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாத போடப்பட்ட வழக்கை வந்து பாத்தீங்கன்னா நாங்க கண்டிப்பதுடன் நாங்க பெனால்ட்டியும் போட்டு இந்த வழக்கை வந்து தள்ளுபடி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப இந்த வழக்கை வந்து பாத்தீங்க அப்படின்னா பெட்டிஷனரு இந்த ப்ரொவிஷனை வந்து முழுக்க முழுக்க வந்து தன்னுடைய சுயநலத்துக்காகவும், ஓகேங்களா, அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா தவறாகவும் வந்து இதை பயன்படுத்த முற்பட்டிருக்காரு. சோ அதனால நாங்க இந்த மனுவை வந்து நாங்க தள்ளுபடி பண்ணி அவருக்கு 1,00,000 ரூபாய் அபராதமும் போட்டு நாங்க என்ன பண்றோம், இந்த மாதிரி ஃபியூச்சர்ல வந்து அவர் செய்யக்கூடாதுன்றத நாங்க வார்ன் பண்றோம் அப்படின்னு சொன்னதையும் இல்லாம இந்த வழக்குல ரைட் டு ஆக்சஸ் ஜஸ்டிஸ்ன்றது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உண்மையான உரிமை அல்ல, முழுமையான உரிமை இல்ல. அதை நீங்க எக்ஸசைஸ் பண்றப்ப, அதை பயன்படுத்துறப்போ என்ன பண்ணணும்னா ரொம்ப பொறுப்புணர்வுடன் வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிடுறாங்க, ஜட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்றாங்க. சரி, இந்த ஜட்மெண்ட் வந்து கொடுப்பதற்கு அப்போ ஏதோ ஒரு காலகட்டத்துல ரைட் டு ஆக்சஸ் ஜஸ்டிஸ்ன்றத உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்தியிருக்காங்கன்னு தானே அர்த்தம். அதை வச்சுக்கிட்டு தான் இவர் வந்து மிஸ்யூஸ் பண்ணதா சொல்லி இந்த வழக்கை வந்து தள்ளுபடி பண்றாங்க. அப்ப இது எங்க டிராவல் ஆகுது அப்படின்னா, ரைட் டு ஆக்சஸ் டு ஜஸ்டிஸ்ன்றது 2016ல அனிதா குஷ்வா வர்சஸ் புஷ்பா சதன் அப்படின்ற வழக்குல உச்சநீதிமன்றம் என்ன பண்றாங்கன்னா, ஆக்சஸ் டு ஜஸ்டிஸ், ஓகேங்களா, நீதியை அணுகுவது என்பது அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்லி கொடுக்கறாங்க. அதற்கான விளக்கம் எங்க வருது அப்படின்னா ஆர்டிகல் 14 ரைட் டு ஈக்வாலிட்டி, அதே மாதிரி ஆர்டிகல் 21ல ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்துக்கான உரிமை, ஆர்டிகல் 14 ஆர்டிகல் 21 வந்து பாத்தீங்கன்னா கோட் பண்ணி அனிதா குஷ்வா வர்சஸ் புஷ்பா சதன் வழக்குல ஆக்சஸ் டு ஜஸ்டிஸ்ன்றது அடிப்படை உரிமை தான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறாங்க, தீர்ப்பு கொடுத்துட்றாங்க.
இந்த தீர்ப்பெல்லாம் அடிப்படையா வச்சுக்குதான் இவர் என்ன பண்ணிருக்கிறாரு, நீதிமன்றத்தை அணுகிடுக்கிறாரு. ஆனா நீதிமன்றம் வந்து இவர் வந்து இந்த தீர்ப்பை வந்து தப்பா பயன்படுத்தி அல்ல வந்து தப்பா வந்து பாத்தீங்கன்னா இதை மிஸ்யூஸ் பண்ணி தான் இந்த வழக்கை போட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறாங்க, இந்த பெட்டிஷனை தள்ளுபடி பண்ணி அவருக்கு ஃபைனும் போட்டுடுறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ ரைட் டு ஆக்சஸ் டு ஜஸ்டிஸ்ன்றது அடிப்படை உரிமை தான். ஆனா அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அப்சல்யூட் ரைட் கிடையாது. அது ஒரு வகையான குவாலிஃபைடு ரைட் தான். அதை வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணக்கூடாதுன்றது இல்லை, யூஸ் பண்ணலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலான்றது இருக்கக்கூடாது. ஸோ இது இல்லாம வேற ஆக்சஸ் டு ஜஸ்டிஸ்ல கான்ஸ்டியூஷன் வைஸோ இல்ல சட்ட ரீதியாவோ என்னென்ன ப்ரொவிஷன் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆன்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போடுங்க. ஸோ இந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம தேசபக்தன் கரண்ட் அஃபேர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். குட் லக். ஜெய் ஹிந்த். தேங்க்யூ.